கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஓகே தமிழக அரசியல் வந்து ஒரு மாற்று வரப்போகுதுன்னு முன் சீட்டில இருந்து சில்லறையில விட்ட ஒரு இளைஞன் தான். ஆனா எனக்கு வந்து என்னன்னா நீங்க எப்ப அரசியல் பண்ண போறீங்கன்னு கேள்வி இது வரைக்கும் பண்ணவே ஆரம்பிக்கல. நீங்க யுவர் கிரியேட்டிங் அண்ட் சோஷியல் விஜயுடைய அரசியல் இது வரைக்கும் கன்வின்ஸ் ஆகல. அவங்க என்னன்னா இப்போ வந்து அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்ல என்டிகேவாக கூட இருக்கட்டும், அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டா ஒன்னே பதில் சொல்லுவாங்க, இல்ல இது இல்ல இதுன்னு ஒரு கொள்கை பேசுவாங்க. ஆனா இவங்கள்ட்ட கேள்வி கேட்டா கதறு 200 ரூபாய் ஊப்பி இல்லன்னா மத்த கட்சியை பத்தி சொல்றதா எப்ப உங்களுடைய சொல்றேன். சமூக வலைதளத்தில் இந்த தாக்குதல்ல ரொம்ப பார்க்க முடியுது அப்படின்னு அதான் சொல்றேன். விஜயுடைய அரசியல் இன்னும் கன்வின்சிங்கா இல்ல. சமூக வலைதளத்தை மட்டுமே பார்க்க கூடாதுன்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தலைவர்கள் பேசுறதையும் நிர்வாகிகள் பேசுறதையும் தலைவர்கள் ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணீங்களா, அதுவே ஒரு அபத்தமான கருத்து தெரியுமா? நீங்க வந்து இளைஞர்கள் இல்ல முட்டாள்களை கவர்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிடையாது. ஏற்கனவே பல கட்சிகளுக்கு வாக்களிச்சு வந்தாங்க. அப்ப அந்த கட்சிக்கு வாக்களிக்கும் அவங்க முட்டாள்களா இருந்தாங்க. இல்ல இல்ல அப்ப முட்டாள்களா இருந்தாங்களா? எங்க கட்சி எல்லாருமே என்ன என் கேள்வி அப்படி இல்ல. எப்ப நீங்க பேச போறீங்க? நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, விஜயின் அரசியல் வந்து எங்களை கவரல அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்ல அதையே நான் இது போறேன். விஜயினுடைய பேச்சு பொலிட்டிக்கல் செயல்பாடுகள் எங்களை கவர்ந்து இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஓகே, எத்தனை பேர் கவரல நினைக்கிறீங்க? இல்ல விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குங்க, கூட்டம் வருது, கவரல.